என் பிள்ளைங்கள ஏதோ ஒரு கெட்ட நேரம் பிடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி துணி கடையை திறந்தா செந்தில். சம்பந்தமே இல்லாம துணி குடோன்ல தீ பிடிச்சு லட்சமா நஷ்டம் ஆயிருக்கு. அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட சரவணன் ரா பகல கடந்து கஷ்டப்படுறான். இன்னொரு பக்கம் இந்த தீ பிடிச்ச விஷயமே தானா நடந்தது கிடையாது, யாரோ வேணும்னே செஞ்ச மாதிரி தெரியுதுன்னு சந்தியா சொல்றா. அவ சந்தேகப்பட்டா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படின்னா துணி குடோனுக்கு தீ வச்சது யாரா இருக்கும்? அப்படி யாரு விரோதிங்க இருக்க போறா? செந்திலும் யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போறவன் கிடையாது. அன்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் மயிலு, மத்தவங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லு. எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா, நீங்க வாங்க. நீங்க தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. இல்ல மயிலு, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். விரதமா? ஆமா. இன்னைக்கு பௌர்ணமியும் இல்ல, அமாவாசையும் இல்ல. வழக்கமா விரதம் இருக்கிற எந்த நாளும் இல்ல. பின்ன எதுக்குமா இப்ப விரதம்? இது நான் என் புள்ள செந்திலுக்காக இருக்கிற விரதம். குடோன் தீப்பிடிச்சு எரிஞ்சதுல இருந்து அவன் ரொம்ப கலங்கி போயிருக்கான். அவனை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறான்னு தெரியல. தானா தீப்பிடிச்சுதா, யாராவது வேணும்னு செஞ்சாங்களா? எதுவுமே தெரியலையே. என் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது. அதனாலதான் செந்திலுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நாள் விரதம் இருக்கேன். மயில, நீ ஒண்ணு பண்ணு. இப்ப வேலை ஏதாவது இருந்தா அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு பூஜை சாமான் எல்லாம் எடுத்து வையே. நான் கோயிலுக்கு போய் விரதத்தை முடிச்சிட்டு வரேன். சரிம்மா. அர்ச்சனா, எங்க போயிட்டு வர? கடையநல்லூர் வரைக்கும் நானும் அவரும் போயிட்டு வந்தோம். கடையநல்லூருக்கு எதுக்கு போன? அதான் அருணாச்சலம்னு ஒரு கஸ்டமர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம்னு சொன்னோம்ல. ஆமா. அவரோட வீட்டுக்கார அம்மா போன் பண்ணி புடவை கொடுத்தே ஆகணும், இல்லனா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எரிஞ்சு போச்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு நாங்க எவ்வளவோ சொன்னோம். அதெல்லாம் அவங்க காதலே வாங்கிக்கவே இல்லை. அப்படியே காச்சு மூச்சுன்னு ஒரே சத்தம் போட்டாங்க. வேற வழியே இல்லாம வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்தோம். அர்ச்சனா சொல்றேன், அருணாச்சலம்ங்கிறவரோட வைஃப் எல்லா சேலையும் வந்துருச்சு, 2 மட்டும் மாத்திக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அர்ச்சனா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்றாங்க. அப்படியே பச்சை பொய்யா இருக்கே. ஏற்கனவே எரிஞ்சது துணி இல்ல, அட்டைப்பட்டி தானே தெரிஞ்சிருச்சு. அர்ச்சனா ரூம்ல புதுசா வாங்கின சேலை இன்னும் கவர் பிரிக்காம பண்டல் பண்டலா இருக்கு. இந்த அருணாச்சலம் வீட்டுக்கு அட்வான்ஸை திருப்பி கொடுத்தது போய் நல்லா தெரியுது. அப்படின்னா அர்ச்சனா தான் வேணும்னு ஏதோ செஞ்சிருக்கா. கடவுளே, இது உண்மையா இருந்துடக்கூடாது. மனுஷங்க ஒரு அவசர ஆத்திரத்தை கூட புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிறாங்களே. பணத்தை கொடுக்காம ஓடியா போயிடுவோம்? வீடு இருக்கு, 1க்கு 2 கடை இருக்கு. இருந்தாலும் ஏந்தா இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியலையே. சரி, பணத்தை கொடுத்தாச்சுல, அது வரைக்கும் சரிதான். அர்ச்சனா, நீயும் அவனும் நடந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. கடையை நல்லபடியா நடத்தி வியாபாரத்தை பாருங்க. சரவண உங்களுக்கு உதவி பண்றானாலும் அது எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நீங்க தான் இன்னும் கூடுதலா உழைச்சு இந்த நஷ்டத்தை ஈடு கட்டணும். ஆமா அத்தை, அவர் கூட அததான் சொன்னாரு. இனிமே காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடையை போய் திறந்து ராத்திரி 1 மணி நேரம் லேட்டா கடையை சாத்தலான் இருக்கோம். சந்தியா, அத்தை இங்க வாம்மா. அவ ரொம்ப வாடி போயிருக்கா, ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுமா. சரிங்க. உங்களுக்கு? எனக்கு வேண்டாமா, நான் இன்னைக்கு விரதம். செந்தில புடிச்ச கெட்ட நேரம் போகணும்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு விரதம் இருக்கேன்.
நீ போய் இவளுக்கு மட்டும் எடுத்துட்டு வா. ஆ சரிங்க அத்தை. ஏன் அர்ச்சனா, எப்படிம்மா குடோனுக்கு தீ பிடிச்சது? ஏதாவது தெரிஞ்சுதா? யோசிச்சு பாத்தீங்களா? தெரியலையே அத்தை, அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பூட்டின கதவெல்லாம் பூட்டின மாதிரியே இருக்கு, ஜன்னல் கூட மூடி இருக்கு, கரண்ட் கனெக்ஷனும் இல்ல, உள்ள ஒரு தீக்குச்சி கிடந்ததுன்னு சந்தியா சொல்றா. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அத்தை சரி, இந்த காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாருன்னு. நடந்ததெல்லாம் நினைச்சு ஆள் ஆளுக்கு கலங்கி போய் உட்கார்ந்துருக்க வேண்டாம். அவளுக்கு கொடு. இந்தாங்க அர்ச்சனா. அந்த கடையநல்லூர் அருணாச்சலம் வைஃப் ரொம்ப திட்டாங்களா அர்ச்சனா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, சும்மாதான். அவங்களுக்கு சேலை எதுவும் கொடுக்காம பணத்தை திருப்பி கொடுத்தாச்சுல்ல? ஆமா சந்தியா, நானும் அவரும் தான் போய் கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அர்ச்சனா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். குடோனுக்கு தீ வச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? யாரு சந்தியா? யாருன்னு பேர் தெரியாது, ஆனா அவங்களோட கைரேகை இருக்கு. குடோன்ல தீ பிடிச்சி அந்த புகை செவுத்துல பதிஞ்சு போயிருக்குல்ல, அதுல கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு. போலீஸ் வந்து பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன சொல்ற சந்தியா? நிஜமாவா? ஆமா, நான் பார்த்தேன். எந்த பக்கம் சுவர்ல? உள்ள நுழையும் போது இடது பக்கம் சுவர்ல பதிஞ்சு போயிருக்கு. அது எப்படி? தீ வச்சவங்களோட கைரேகை தானே அவ்வளவு உறுதியா சொல்ற? அதுக்கு பிறகுதான் நாம எல்லாருமே அங்க போனோம்ல. நம்மள யாராவது தெரியாம கூட கை வச்சிருக்கலாம்ல. கரெக்ட் தான். ஆனா போலீஸ் வந்து கைரேகை எடுத்து செக் பண்ணா எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த கைரேகை பதிஞ்சதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அது போதுமே. சரி சந்தியா, எனக்கு இப்பவே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் உள்ள போறேன். பார்த்து. அந்த கைரேகையை அர்ச்சனா அழிக்க போறாளா இல்லையாங்கிறத வச்சு இதுல இவளோட பங்கு என்னங்கிறத இன்னும் தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ணா, வாடா செந்தில், சாப்பிட வந்தியா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கை கழுவிட்டு வா. ஏன்டா நிக்கிற? இதுவும் சொல்லணுமா என்கிட்ட? உனக்கு நன்றி தானே சொல்லணும். எதுக்கு? அந்த கடையநல்லூர் அருணாச்சலம் வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்குறதா இல்லைண்ணா. 10 நாள் பொறுத்துக்கங்க, ரெடி பண்ணி தந்துடுறேன்னு சொல்லி பார்த்துட்டேன். எங்களுக்கு கல்யாணம் இருக்கு, இப்படி சொன்னா எப்படின்னு ஒரே சத்தம் போட்டாங்கண்ணே. டேய், அவங்க கல்யாணக்காரங்கடா. நம்ம கஷ்டத்துக்கு அவங்கள பொறுத்துக்க சொல்ல முடியுமா? உன் கடையில் வந்து துணி எடுத்ததுக்கு அவங்களுக்கு தண்டனையா என்ன? பணத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியதானே? நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட சொல்லி அம்மா கிட்ட சொன்னானே, இன்னும் தரலையா? இல்லை தந்துட்டாங்க. அப்புறம் என்னடா? அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே, அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல. டேய் விட்றா, பிரச்சனை முடிஞ்சதில்ல, அடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாமா? என்ன இருந்தாலும் இது நானும் அர்ச்சனாவும் பண்ண தப்பு. எங்களோட கவனக்குறைவால தான் இந்த ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு. இருந்தாலும் நீ அதை எதையுமே நினைக்காம பெருந்தன்மையை அந்த பணத்தை கொடுத்து உதவலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்டா அப்படி பேசுற? கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கன்னு எதுக்கு இருக்கிறது? அப்புறம் இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் கொடுத்து உதவலைன்னா அதுக்கு பேர் பணம் இல்லடா, வெறும் பேப்பர். நீ ரொம்ப இதே நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் என்னமோ யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்த மாதிரி என்னை பிரித்து வச்சு பேசாதீங்க. நமக்குள்ள என்னடா இருக்கு? நீ வந்து வேலையை பாருவா. இவர் ரொம்ப அப்பாவியா இருக்காரு. ஆனா செந்திலும் அர்ச்சனாவும்
இவரோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி பணம் பறிக்கிறாங்க. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் போய் ஏதாச்சும் சொன்னா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டி விட்ட மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னடா நீ வா போய் சாப்பிடலாம் வா. அட, வாடா. கடவுளே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சுத்தி நடக்கிறதெல்லாம் கண்டுக்காம அமைதியா இருக்கவும் முடியல. எல்லாம் என் கண்ணுலயே வந்து சிக்குது. குடோன் எரிஞ்சு போச்சு, துணியெல்லாம் கரியா போச்சுன்னு சொன்னாங்க. அர்ச்சனாவும் செந்திலும் அழுதெல்லாம் புலம்புனாங்க. அத இந்த வீட்ல உள்ள ஒவ்வொருத்தரும் முழுசா நம்பினாங்க. நானுமே நம்பினேன். ஆனா நடக்கிற எதுவுமே அந்த மாதிரி இல்ல. முதல் விஷயம், குடோன் தானா எரியல, அதை யாரோ வேணும்னு எரிச்சிருக்காங்க. உள்ள தீ குச்சி கிடக்குது, மண்ணெண்ண வாசனை அடிக்குது. அப்புறம் வந்து பார்த்தா அர்ச்சனாவோட ரூம்ல புது துணி மூட்டை மூட்டையா இருக்கு. கடையநல்லூர்ல ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துட்டோன்னு வந்து சொன்னாங்க. ஆனா அவங்க துணி கிடைச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. எரிஞ்ச சாம்பலை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது துணி இல்ல, அட்டன் நல்லா தெரியுது. ஆக மொத்தத்துல குடோன்ல வெறும் அட்டை பெட்டியை போட்டு எரிச்சிட்டு துணி எரிஞ்சதா நாடகம் ஆடி பணம் பறிக்கிறாங்க. நடக்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா இது தெளிவா தெரியுது. இதெல்லாம் அர்ச்சனாவும் செந்திலும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கணும். இதுக்கு வேற வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்க இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு நான் மனசார நினைக்கிறேன். இந்த தப்பு அவங்க செஞ்சிருக்கவே கூடாது. நான் பார்த்தேன், என் மனசுல தோன்ற இந்த சந்தேகம், இது எதையுமே என்னால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. சொன்னா இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பிய நான் பிரிச்ச மாதிரி ஆயிடும். குடும்பத்துல பெரிய சண்டையே வந்துடும். அதுக்கு பிறகு அர்ச்சனா என்ன ஜென்ம விரோதியாவே நினைக்க ஆரம்பிச்சிருவா. நான் சொல்லாம இருந்தா தப்புன்னு தெரிஞ்சும் நான் மறைச்ச மாதிரி வேற ஆயிடும். நாளைக்கு வேற யார் மூலமாவது இதை வெளியில தெரிஞ்சு நீ ஏன் அப்பவே சொல்லன்னு சொல்லி அத்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னொரு பக்கம் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா கண்டும் காணாம போறது நரக வேதனையா இருக்கு. சரவண ரொம்ப அப்பாவியா இருக்காரு. அவரை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. அவர்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சொன்னா பிரச்சனையாகும், சொல்லலன்னா மனசாட்சியே என்ன கொன்னுடும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கடவுளே, என்னங்க இன்னைக்கு வேலை அதிகமா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல டல்லா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அது காலையில கொஞ்சம் சீக்கிரமா முழிப்பு வந்துருச்சு, அதனாலயே இருக்கும். தூங்கி எந்திரிச்சிட்டனா சரியாயிடும். இந்த செந்தில் இருக்கானே, நம்ம பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றான் போல. உங்ககிட்ட அர்ச்சனா எதுவும் சொன்னாலா? எதை பத்தி கேக்குறீங்க? எல்லாம் இந்த குடோன் எரிஞ்சதை பத்தி தாங்க. எல்லாமே நஷ்டமா போச்சு, பணம் கொடுத்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னு எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அர்ச்சனா உங்ககிட்ட எதுவும் சொன்னாலாங்க? இல்லைங்க, அந்த கடைநல்லூர் கஸ்டமருக்கு பணம் கொடுத்துட்டதா அத்தை கிட்ட அர்ச்சனா சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, செந்தில் கூட என்கிட்ட சொன்னான்.
இன்னும் இந்த மாதிரி எத்தனை கஸ்டமர் இருக்காங்கன்னு தெரியல. பாவங்க அவன். கொஞ்சம் கொஞ்சமாக கடையை டெவலப் பண்ணி இப்போ தான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தான். அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. சரிங்க, சரி, இதை பற்றியே பேசி கவலைப்படக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு நானே அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த பேச்சை விடுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு சொல்லுங்கள் பாப்போம். என்ன சர்ப்ரைஸ் பண்றீங்களா? சர்ப்ரைஸா? என்ன gift? நான் இதை எடுத்து காமிச்சா நீங்கள் சிரிச்சாலும் சிரிப்பீங்க. ஆனால் இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆமாங்க, நெயில் பாலிஷ். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கல்யாண பொண்ணுங்க மட்டும்தான் இதை போட்டுக்குவாங்க. எங்கள் அம்மா கூட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது இந்த நெயில் பாலிஷ்காகவே நாங்கள் போய் நின்றுக்குவேன். எனக்கும் போட்டு விடுவாங்க. இந்த கை நகத்தில் இந்த பிரஸ்ஸால அப்படியே பாலிஷ் போடும்போது ஒரு மாதிரி இந்த நகைக்கண்குள்ள அப்படியே ஒரு மாதிரி குளிர்ச்சியா இருக்கும் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். முன்னாடி எல்லாம் நெயில் பாலிஷ் எல்லாம் அது சிவப்பு கலர்ல மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போய் கடையில வாங்கும்போது பார்க்கறேன் கலர் கலரா இருக்குது. இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நானே போட்டு விடட்டா? என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஏங்க அப்படி கேட்குறீங்க? எனக்கு ஒரு டவுட். உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்டாட்டிகளுக்குமே இப்படி ஒரு கணவன் தான் கிடைப்பாரா? தெரியலங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இல்லை, நீங்க எவ்வளவு வெகுலியா இருக்கீங்க அது உங்களுக்கு தெரியுதா? தெரியலங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இல்ல, இப்ப எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுறீங்க, இதுக்கு முன்னாடி நகம் வெட்டி விட்டீங்க, அதுக்கு முன்னாடி என்ன சேலை எடுத்துக்கணும்னு எனக்கு செலக்ட் பண்ணீங்க, முக்கியமா எனக்கு செருப்பு மாட்டி விட்டீங்க உங்க கையால. நான் இது வரைக்கும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். சமைக்க தெரியாது, ஒழுங்கா டீ கூட போட தெரியாது. ஆனா நீங்க எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட், உலகத்தில் இருக்க எல்லா புருஷங்களும் இப்படி தான் இருப்பாங்களான்னு. சத்தியமா தெரியலங்க. அப்படி பார்த்தா உங்களை மாதிரியான பொண்டாட்டி இந்த உலகத்தில் இருப்பாங்களான்னு தெரியலையே. ஏங்க கிண்டல் பண்ணாதீங்க சமைக்க தெரியாதுன்னு. ஐயோ, அப்படியெல்லாம் எடுத்துக்காதீங்க, நான் அப்படி சொல்லலை. ஒரு புருஷன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலைவலியோட வீட்டுக்கு வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தைலெல்லாம் தேய்ச்சி விட்டீங்க, தலையெல்லாம் அமுக்கி விட்டீங்க, அது பெரிய விஷயம் தானுங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியலங்க.
கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம இருந்தாலே அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தருங்க. தானாவே ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கும். நம்ம நம்ம தலைவர்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க, சிறந்த ஜோடியா. நம்ம இந்த சூப்பர் ஸ்டார் ஜோடி மாதிரி. என்னை மன்னிச்சிருங்க சரவணா. ஒவ்வொரு தடவை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு பாக்குறேன், ஆனா சொல்றதுக்கு பயமா இருக்கு. அந்த பயம் என்ன சாவடிக்குது. என்னை மன்னிச்சிருக்க சரவணா. என்ன அர்ச்சனா, ரொம்ப அமைதியா இருக்க? முகமே வாடி போயிருக்கு. ஒன்னும் இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? வீட்டுல சரவணனை பார்த்தேன். கடையநல்லூர் அருணாச்சலம் பொண்டாட்டி ரொம்ப சத்தம் போட்டுச்சு. அதனால அந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். நாம ஏற்கனவே பேசி வச்சபடி நீயும் அதே தானே சொன்ன? ஆமாங்க, அத்தை கேட்டப்போ நானும் அதே தான் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு எந்த நேரத்துல எந்த பூதம் வருமோன்னு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னே இருக்கு. பூதம் வந்துருச்சுங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமாங்க, அத்தை கிட்ட பேசிட்டு வரும்போது சந்தியா வந்து எரிஞ்சு போன குடனோட செவத்துல ஒரு கை பதிஞ்ச அச்சு இருக்கு, அத வச்சு யாரு பண்ணாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றா. என்னது, கையச்சிருக்கா? விட்டா ஒரு மோப்பனாய வர வச்சு புடிச்சிருவாங்க போல இருக்கு. இவங்க எதுக்கு கண்டதையும் போய் நோண்டுறாங்க? சரி, அப்புறம் என்ன சொன்னாங்க அத சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. வேற என்ன, அந்த அச்சு விஷயம்தான். அத கேட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. போலீஸ்காரங்க வந்தா அது யாரோட அச்சு, எந்த நாள்ல எத்தனை மணிக்கு செவத்துல கை பதிஞ்சுன்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அது உங்க கையா ஏன் கையான்னு தெரியலையே. கண்டிப்பா அது உன் கையா தான் இருக்கும். எடுத்த வரைக்கும் சேலை போதும் வாடின்னு சொன்னா பேராசப்பட்டு ஒண்ணு விடாம அள்ளி கட்டினல்ல, அப்ப மறந்து போய் கைய வச்சிருப்ப. என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம சேலையெல்லாம் கட்டும் போது தீய பத்த வைக்கவே இல்லையே. அப்ப கை வச்சிருந்தா கூட அச்சு தெரிஞ்சிருக்காது. இது எரிஞ்சு முடிச்சிட்டு கிளம்பும் போது செவத்துல பதிஞ்ச கருப்பு கயிறுல கையச்சு பதிஞ்சிருக்கான். இதெல்லாம் நல்ல விளக்கமா சொல்லு. எங்க கவனமா இருக்கணுமோ அங்க கோட்டை விட்டுரு. பேசாம சும்மாவே இருந்திருக்கலாம். நீ ஒரு உருப்படாத ஐடியாவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உயிர் போயிட்டு உயிர் வருது. எல்லாம் நல்லபடியா நடந்து கையில காசு சேரும் போது மட்டும் உங்களுக்கு நல்லா இடிச்சுது. பிரச்சனைன்னு வந்த உடனே கசக்குதா? நல்ல கதையா இருக்கே. நான் சொன்னது உருப்படாத ஐடியான்னு தோணுச்சுன்னா அப்பவே வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டு இப்ப வந்து தப்பு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சரி, நீ உடனே ஆரம்பிச்சிடாத. இப்ப என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழியை சொல்லு. எனக்குலாம் தெரியாது, நீங்களே சொல்லுங்க. நான் சொன்னது அது உருப்படாம போயிடுது. கோச்சுக்காத வச்சு, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யாருக்காச்சும் தெரிஞ்சா சொந்த வீட்லயே தீ வச்சு ஏமாத்தி தினவன்னு ஊரே கேவலமா காரி துப்பும். அப்புறம் எனக்கு மட்டும் மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்களா? சிக்குனா 2 பேருக்கும் தான் கேவலம். இப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டிய வேலை குடோன்ல பதிஞ்சிருக்க அந்த கையச்ச அழிக்கணும். அழிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அண்ணி வந்து யார் அழிச்சதுன்னு கேட்டா, செத்து போன உங்க அப்பன் தான் வந்து அழிச்சா போய் கேளடின்னு விரட்டி விட்டுற வேண்டியதுதான். எனக்கு வர்ற கோவத்துக்கு. ஏய், டென்ஷன் ஆகாத அர்ச்சனா. எனக்கே லைட்டா பயமா தான் இருக்கு. நாளைக்கு காலையில வேலையா அந்த கை ரேகையை அழிச்சிருவோம். அப்புறம் வர்றத பாத்துக்கலாம். வராத கஷ்டம் வந்தா போகாத கோயிலுக்கெல்லாம் போய்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு குடோன் எரிஞ்சு போயிருக்கு. அதையும் யாரோ தீ வச்சு எரிச்சிருக்காங்க. யார் இதை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டியை குழம்பு போகுது. சொத்து தகராறும் இல்ல, பங்காளி சண்டையும் இல்ல, பசங்க யாரும் குடிச்சிட்டு ஊர் சுத்தி வம்பிழுத்துட்டு வரவும் இல்ல. பின்ன என்னதான் பிரச்சனை? யார் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியும்? தீ வைக்கிற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க மனசுல அப்படி ஒரு வன்மம் இருக்குன்னு அர்த்தம்.
அந்த தீ அப்படியே பரவி பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் பரவி இருந்தா என்ன ஆகுறது? என் பாலு குறா இது ஏன்டா ஓடே குருடா நில்றா கீழே தட்டி விட்டுட்டல. சாரி ஆண்டி தெரியாம. என்னடா தெரியாம? பட்ட பகல்ல நடு ரோட்ல போயிட்டு வரவங்கள கண்ணு தெரியலையா உனக்கு? உங்களுக்கெல்லாம் விளையாட இந்த ரோடு மட்டும்தான் கிடைச்சதா? வாங்கடா ஓடிடலாம். வாங்கடா வாங்கடா. முதல்ல இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து தொலைக்க மாட்டேங்கிறாங்க. நேரம் சரியில்லைன்னு கோயிலுக்கு போனா அதுலயும் ஒரு தடங்கல் வருது. என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வாரத்துல செமஸ்டர் ரிசல்ட் வரப்போகுதான் பாரு. அதை ஏன்டி ஞாபகப்படுத்துற? நான் சரியாவே எக்ஸாம் எழுதலடி. ரிசல்ட்ட நினைச்சா எனக்கு செம பயமா இருக்குடி. யாரு தான் ஒழுங்கா எழுதுனா? விடு பாத்துக்கலாம். உனக்கு என்ன? நீ ஃபெயில் ஆனா கூட உங்க வீட்ல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எனக்கெல்லாம் மார்க் கம்மியான கூட உனக்கு எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன் தெரியுமா? ஒன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த தடவை பாஸ் ஆகுறதே டவுட் தான். எங்க வீட்ல என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. அவ்ளோ பயப்படுற நீ ஒழுங்கா படிச்சு எழுதிருக்கணும். இப்ப பயந்து என்ன பண்றது? ஏற்கனவே எங்க வீட்ல வேற வேற பிரச்சனை போயிட்டு இருக்குடி. எங்க அண்ணன் செந்தில் சின்னதா ஒரு ஜவுளி கடை நடத்துறாரு. அந்த கடையோட துணியெல்லாம் ஒரு குடோன்ல வச்சிருந்தாங்க. அந்த குடோன் திடீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சு எல்லா துணியும் வீணா போயிடுச்சுடி. நிறைய அமௌண்ட் நஷ்டம். என்னடி சொல்ற? எல்லாமே எரிஞ்சு போச்சா? ஆமா அண்ணு, எப்படியும் 3 லட்சம் ரூபாய் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். இதுல நீ பண்றதுக்கு என்னடி இருக்கு? மச்சான் டேய் இத்ரா என்னடா ஒரு நிமிஷம் நிறுத்து. ஹே பாரு, அங்க பாரு. சரி மச்சி நான் அப்படியே கிளம்புறேன். டேய் எங்க போற? உன் மனசோட கவலை தீக்கிற மருந்து அங்க பைக்ல வந்து நிக்குது பாரு. விக்கியா? இவ எப்ப வந்தா? இப்பதான். அது எப்படியோ தெரியலடி, நீங்க வர நேரம் மட்டும் அவனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. நீ வீட்ல இருந்து கிளம்பும் போதே மெசேஜ் அனுப்பிட்டு வரியோன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அதெல்லாம் இல்ல அனு, நீ வேற. ஆனா இப்ப அவன் கிட்ட போய் பேசணும் போல இருக்கு. எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை? தேவைன்னா அவனே வந்து பேசுவான், விடு. அவன் தேடி தேடி வந்தப்பெல்லாம் நான் தானே நோஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் தானே போய் பேசி ஆகணும். கொஞ்சம் கூட வாயேன். நான் எதுக்கு? ஊர்காவா? ஏய் வாடி. ஏய் மச்சான் எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். டேய் சீன் போ. ஹாய். ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கங்க. நீங்க நல்லா இருக்கீங்கன்னு பார்த்த உடனே தெரியுது. ஹே, முகத்துக்கு நேரா ஃப்ளோட் பண்றாங்கடி. ஏங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? அனு நீ கொஞ்சம் சும்மா இரு. அன்னைக்கே உங்களை பார்த்தேன், பேசணும்னு நினைச்சிட்டு வரும்போது கிளம்பி போயிட்டீங்க. ஓ அப்படியா? எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல இருந்த பள்ளத்தை அந்த மரக்கலையை இழுத்து போட்டு சரி பண்ணிட்டு இருந்தீங்களே, அப்போ. ஓ அப்போவா? நீங்க வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. நீங்க கிளம்பிட்டீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. இவன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை காட்ட சொல்லி ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன் கிட்டீங்க? டேய் நான் என்னடா மறைச்சு வச்சிருக்கேன்? அதான் மச்சி, உங்க அண்ணன் கல்யாணத்துல இருந்த போட்டோஸ்லாம் செல்போன்ல வச்சிருக்கேடா. ஓ, ஆல்பம் போட்டு தந்தது தவிர வேற போட்டோலாம் வச்சிருக்கீங்களா? கேமரால எடுத்த போட்டோஸ்லாம் ஆல்பத்துல சேர்த்தாச்சுங்க. இது விக்கியோட செல்போன்ல எடுத்த போட்டோஸ். மச்சான் காட்டுறா. டேய் கம்முனுடா. டேய் சே காட்டு. டேய் சும்மாடா. காட்டுறா. டேய் இதெல்லாம் ரொம்ப பண்ணாத, காட்டு. ஏங்க இங்க வந்து பாருங்க வாங்க. அப்பா பேச்சு போட்டு பார்ப்போம். எஸ்கியூஸ் மீ, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? வாங்க தனியா பேசி பழகலாம். நான் கமிட்டட், எனக்கு ஆள் இருக்கு. வா, பொருள் நல்லா இருந்தா உடனே பில்ல போட்டுருவானுங்களே.
ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க. ஆளை பாருங்க ஃபர்ஸ்ட். நல்லா சுத்தமா தான் க்ளீன் பண்ணி வச்சிருக்காளுங்க. சந்தியாவும் மயிலும் இந்த மாதிரி வேலைலாம் நல்லா தான் பாப்பாளுங்க. அதோட சேர்ந்து இந்த கைரேகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற தேவையில்லாத வேலை பாக்குறதுதான் பிரச்சனை. எங்க இருக்கு? இருக்கு. அட ச்சே, எப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்கேன். என் கை மாதிரி தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஒருவேளை அவர் கையோ என்னமோ. எதுக்கு தொல்லை? இத அடையாளம் தெரியாம அழிக்கிறதா நல்லது. இவ்வளவு தேய்ச்சாலும் போவே மாட்டேங்குது. என்ன அர்ச்சனா, இங்க என்ன பண்ற? இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? அது சும்மா சுத்தம் பண்ணலான்னு வந்தேன். சத்யா, சுத்தம் பண்ணவா? ஏற்கனவே சுத்தமா தானே இருக்கு. ஓ, செவத்துல வெள்ளை அடிக்க போறியா? அர்ச்சனா, உண்மையை மறைக்கிறவங்களால எப்பவுமே உடனே பதில் சொல்ல முடியாது. அடுத்து என்ன போய் சொல்லலாம் தானே இப்ப நீ யோசிக்கிற. என்ன சொல்ற சந்தியா? நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும்? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. அப்படியா? சரி, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் சொன்னனே, சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு. எத? இந்த கைரேகையவா? சொல்லு அர்ச்சனா, இந்த கைரேகைய அழிக்க வந்தியா? உன்னால பதிலெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? இந்த கோடவுன் எரிஞ்சு போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான் காரணம். சத்யா, இப்படி அபாண்டமெல்லாம் போய் சொல்லாத. அதுவும் இவ்வளவு பெரிய பழைய தூக்கி என் மேல போடுற. இந்த குடோன் தான் எனக்கு சொத்து, என்ன வாழ வச்ச தெய்வம். இது எரிஞ்சு போயிடுச்சேன்னு நானும் என் புருஷனும் ராத்திரி பகல நிம்மதி இல்லாம தவிக்கிறோம். நீங்க வந்துட்டு அசால்ட்டா குடோன் எரிச்சது நான் தானே சொல்றேன். குடோன் எரிஞ்சா லட்சக்கணக்கில் எங்களுக்கு தானே நஷ்டம். நஷ்டம் வரும் தெரிஞ்சே அந்த வேலையை நாங்க எதுக்கு செய்ய போறோம்? நஷ்டம் யாருக்கு அர்ச்சனா? உங்களுக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த கோடவுன் எரிஞ்சு போனதுல அதிக ஆதாயம் உங்களுக்கு தான். அத்தை பணம் கொடுத்தாங்க, என் வீட்டுக்காரரும் ராத்திரி பகலும் ஒழிச்சு பணம் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கோடவுன்ல எரிஞ்சு போனது போடவே இல்லை. வெறும் அட்டை பெட்டியை போட்டு எரிச்சிட்டு சேலை எரிஞ்சிட்டு தான் நீங்க டிராமா பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அர்ச்சனா? ஆமா ஆமா, தெரியாதுன்னு நினைச்சுதான் செஞ்சிருப்ப. ஆனா உண்மையை எல்லா நாளும் மறைச்சு வைக்க முடியாது. இந்த கோடவுன்ல ஒரு சேலை கூட எரிஞ்சு போகல. எரிஞ்சது எல்லாம் வெறும் அட்டைப்பட்டி மட்டும்தான் எரிஞ்சிருக்கு.
இங்க இருந்த சேலையெல்லாம் ஒரு ரூம்ல பத்திரமா இருக்கு. அர்ச்சனா, பதில் சொல்ல அர்ச்சனா. இதையே இல்லைன்னு சொல்ல போறியா? இத பாரு சந்தியா, நீ வேணா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கலாம், அத்தைக்கு புடிச்ச மருமகளா இருக்கலாம். அதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என் ரூம்ல இருக்கிற சேலைலாம் வேற சேலை, இங்க இருந்ததெல்லாம் வேற சேலை. நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. ஓ, அப்படியா? அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையே? போலீஸ்க்கு போனா நீ மாட்டுவ, அதானே? நீ அளவுக்கு மீறி கற்பனை பண்ற சந்தியா. அத்தைதான் போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொன்னாங்க. நீ வேணா அவங்க கிட்டே கேட்டு பாரு. அப்படியா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மொத்த உண்மையும் அத்தை கிட்ட போய் நேர சொல்லட்டுமா? எது உண்மை எது பொய்ன்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். உன்னோட ஆசைப்படி அவங்க கிட்டே சொல்லிடுறேன். சந்தியா சந்தியா சந்தியா, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்? பொறு, பேசுவோம். நீ இப்போ என்ன சந்தியா சொல்ல வர? நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். குடோனை எரிச்சது யாரு? சரி, அதை விடு. இந்த கைரேகைய அவசர அவசரமா வந்து யாருக்கும் தெரியாம அழிக்கிறியே, ஏன்? ஒருவேளை வேற யாராவது வந்து பார்த்தாலோ, நாளை பின்ன போலீஸ் விசாரிக்க வந்தாலோ இந்த கைரேகையை வச்சு சிக்கிடக்கூடாதுன்னு தானே வந்து அழிக்கிற? ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? அது என் கைரேகை. நான் வேணும்னே என் கைரேகையை வச்சுட்டு நீ என்ன பண்றன்னு பாப்போன்னு செக் பண்றதுக்காக தான் பொய் சொன்னேன். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கோங்கிற மாதிரி வந்து அழிக்கிறியே. இப்ப சொல்லு, இனிமேலும் எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்ல போறியா? உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன். அந்த கடையநல்லூர் அருணாச்சலத்தோட மனைவி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு வர வேண்டிய எல்லா துணியும் ஒரு டேமேஜுமே இல்லாம சேஃபா பத்திரமா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவருக்கு துணி கொடுக்கல, பணத்தை திருப்பி கேட்கிறாருன்னு சொல்றீங்க. இதுல எது அர்ச்சனா உண்மை? கஸ்டமர் சொல்றது பொய்யா இல்ல நீங்க சொல்றது பொய்யா? அப்ப அவருக்கு நீங்க திருப்பி கொடுத்ததா சொன்ன அந்த பணம் எங்க? ஐயோ, எனக்கு தலைய வெடிச்சிட்டு போல இருக்கு சந்தியா. எனக்கு தலை சுத்துது சந்தியா. தனியா இருக்கிற என்கிட்ட வந்து மிரட்டி நீ என்னென்னமோ சொல்ற. நீ பேசுறது எதுவுமே புரியல. இங்க பாரு, இது பாரு. கூல் 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 கூல். இங்க வா, இங்க வா. டோன்ட் வரி. இது பாரு, இது பாரு. இங்க வா. ஒண்ணு பண்ணலாமா? இது பாரு, 2 பேருமே அத்தை மாமா கிட்ட போய் வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன், நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. நான் சொல்றது பொய்யா இருந்தா அதுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். போலாமா அர்ச்சனா? குடோன் எரிஞ்சு போச்சுன்னதும் நான் எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? ஐயோ பாவம், எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, இப்படி எல்லாம் வீணா போச்சேன்னு பதறி போனேன். அதனாலதான் எங்க வீட்டுல எனக்கு கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்க சொல்லி தந்தேன். நான் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை நினைச்சு துடிச்சு போனாங்க. அத்தை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு சாப்பிடாமலே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அதுவும்
சொந்த வீட்டுக்குள்ள தீய வச்சு எரிச்சு காசை புடுங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம், கேவலம். ஒவ்வொரு விஷயமா எனக்கு தெரிய தெரிய நான் பதறி போனேன். ஐயோ, இத செஞ்சதும் அர்ச்சனாவா? இருந்துடக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டேன். ஆனா கடைசியில பார்த்தா எல்லாத்தையுமே நீ செஞ்சிருக்க. ஏன் அர்ச்சனா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? நீ செஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஒருவேளை இந்த ரூம்குள்ள வச்ச நெருப்பு தவறுதலா பத்தி இருந்தா பக்கத்துல இருக்கிற மொத்த வீடும் பத்தி எரிஞ்சிருக்குமேடி. பல உயிர் போயிருந்திருக்குமே. அத பத்தி எல்லாம் உனக்கு யோசிக்க மாட்டியா? அந்த கவலையே இல்லையா அர்ச்சனா உனக்கு? உங்களுக்கு பணம் காசு வேணும்னா அது அத்தை கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாமே. ஏன் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தா அவரு கொடுத்திருப்பாரே. இப்ப கூட உங்களுக்கு நிஜமாவே நஷ்டம்னு நம்பி அவரு ராத்திரியும் பகலுமா உழைச்சு சம்பாதிக்கிறாரு தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும். அப்ப கூட உங்களுக்கு ஐயோ பாவம்னு உங்க மனசுல தோணலையா? உங்க மேல பாசம் வச்சிருக்கிற ஒருத்தவங்களை இப்படி ஏமாத்துறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நீங்க வெறும் பணம் காசை ஏமாத்தல, பாசத்தை ஏமாத்துறீங்க. நாளைக்கு இந்த உண்மை வெளியே தெரிய வரும்போது உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை இது எல்லாம் போயிடும். முக்கியமா உங்களை இனிமே யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. நாளைக்கு நீ நிஜமாவே நல்லது பண்ணா கூட இதுதான் மனசுல ஓடும். ஏன்னா ஏதோ ஒரு பொய்ய சொல்லி காசு வாங்குறது வேற, ஆனா தீ வச்சு எரிச்சு நாடகம் ஆடி காசு வாங்குறது ரொம்ப கொடூரம். சத்யா, நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்னது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். இந்த விஷயத்த நான் அத்தை கிட்ட போய் சொன்னா எனக்கு கொன்னே போட்டுருவாங்க சந்தியா. அவங்க குணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ் சந்தியா. நான் வேணா உன் கால்ல விழுறேன். அர்ச்சனா